கேம் சேஞ்சர் சங்கரோட படம், தெலுங்கு படம், தமிழில் டப்பாக இருக்குது. ஸோ இது தெலுங்கு படம் அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்ம போய் படம் பார்த்தோம். சரி, தெலுங்கு படம் தானே, லாஜிக் விரல்கள்லாம் இருக்கும், எல்லாமே ரைட்டு. ஆனால் இது சங்கரோட படம் தானே, அப்போ அதையும் சேர்த்து தானே பார்க்கணும். படத்தோடைய கதைப்படி ராம் சரண் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராரு. ஒரு பக்கம் முதலமைச்சர் தன்னுடைய குற்ற உணர்ச்சியின் காரணமாக கடைசி ஒரு வருடமாவது நாங்கள் நல்லாட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு இருக்கிற 2 பசங்க நச்சரித்து முதலமைச்சர் சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி செத்துட்டாருன்னா வேணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்காங்க. இப்போது ராம் சரண் அங்கே உள்ளே வர்றாரு. அப்படியே இந்த தர்பார் படத்தில் வர மாதிரி ஐஏஎஸ் ஆன உடனே அதிரடியான சில மாற்றங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய மாலை டப்புன்னு உடச்சி வச்சுறாரு மனுஷன். கல்குவாரி செங்கல்குவாரின்னு இருக்கிறது அரிசி மூட்டையெல்லாம் இழுத்து உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்தளவுக்கு புத்திசாலியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் உடனே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போது எல்லாம் க்ளோஸ் பண்ண உடனே ஸ்ரீசூர்யாவுக்கு அவருக்கு ஒரு பகை வருது. அப்புறம் சிஎம் மீட்டிங்கில் போய் அஞ்சலி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈகோ கிளாஸ் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் நடுவில் ஒரு ஈகோ கிளாஸாக மாறுது. இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய கதை. இப்போது சங்கர் படம் அப்படின்னும்போது நம்ம வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துக்குவோம். சங்கர் படத்தில் எப்போவுமே ஒரு சமூக கருத்தை முன்னிறுத்தி தான் இருப்பார். இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, அவர் படத்தில் ஒரு அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் தாண்டி அந்த கதையோட ஏதோ ஒரு இடத்துல அது நமக்கு கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இது 3வது பாயிண்ட்டு. இப்போ இது 3மே இருக்குது அப்படின்னா, இந்த 3மே இருக்குது, ஆனால் 3மே நல்லா இல்லாமல் இருக்குது. அதான் உண்மை. இப்போது சங்கர் படத்தில் என்ன படம், ஃபஸ்ட்டு நம்ம ஜென்டில்மேன் எடுத்துக்குவோம். ஜென்டில்மேனில் அந்த மிச்சத்துக்கு நான் இருக்கட்டா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சத்துணவு ஆயா கூடத்தில் சேலையை கலட்டி போட்டு எரிப்பாங்க. அப்படி எரித்த உடனே நம்ம பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான ஒரு காட்சி இங்கே ராம் சரணை காப்பாற்றுறதுக்காக அம்மா அஞ்சலி மிச்சத்துக்கு நான் இருக்கண்டா கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது அங்கேருந்து ஆட்டை போட்டாரா, சரி ரைட்டு இது விட்டுருங்க, சும்மா இருக்கு. அடுத்து என்ன படம், காதலன். காதலில் முக்காலா சாங்கில் மனுஷன் அந்த காலை மட்டும் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பிரமிச்சு பார்த்தோம்ல, இதுலேயும் வேணும்னே ஒரு 2 காலை மட்டும் போட்டு ஆட விட்டுருக்காரு. ரைட்டு, இது சங்கருடைய அடுத்த படம். இப்போது அதுக்கப்புறம் என்ன படம் வந்துச்சு, இந்த இந்தியன் படம்னு வந்துச்சு. ஸோ இந்தியன் படத்தில் நிறைய சீனில் வரும். இந்தியன் தாத்தா மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் ஒரு அழுத்தமான ஃப்ளாஷ்பேக், அது மாதிரி ஒரு போராளியாக உள்ளே வராரு. இது சங்கரோட அடுத்த படங்கள். அப்புறம் சிவாஜி படத்தில் நிறைய மணி லாண்ட்ரிங், அப்புறம் முதல் படத்தில் வர சில அரசியல் காட்சிகள், இப்படி சங்கருடைய படங்களில் இருந்தே அங்கங்கெல்லாம் பிச்சு போட்டதை பூரா எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணி வச்சுருக்காரு. சரி, இந்த படத்தை அப்படியாவது பிச்சு போட்டாவது ஒழுங்காக பண்ணி வச்சுருக்காரா? அதுவும் கிடையாது. என் தலைவர் கேப்டன் விஜயகாந்தோட ஒரு 4-5 படத்தை உள்ள எடுத்து வச்சுட்டாரு. எப்படின்னா, இப்போது ராம் சரண் ஒரு பயங்கரமான கோபக்காரன். ஆனால் உன் கோபத்தை தேவையில்லாமல் தப்பான வழியில் காட்டாத, உன்னுடைய கோபத்தை ஒரு அதிகாரியாக இருக்கும்போது காட்டு, சேனலைஸ் பண்ணு அப்படின்லாம் ஹீரோயின் சொன்ன உடனே ஒரு பொங்கி எழுந்து அப்படியே ஐஏஎஸ் ஆஃபீஸராக ட்ரை பண்ணுவார். கடைசியில் ஐபிஎஸ் தான் அவருக்கு கிடைக்கும். இந்த கோபம், அப்புறம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது, இதெல்லாம் என் கேப்டன் விஜயகாந்த் சத்ரியன் படத்தில் பன்னீர்செல்வம் கேரக்டர் விஜயகுமார் சொன்ன அட்வைஸில் அந்த சின்ன பையனாக வர விஷ்ணுவர்தன் அடுத்து பெரிய ஆளாயிருவார். ஸோ அதே கேரக்டர் தான் இங்கேயே நம்ம பண்ணியிருக்காரு. சரி, கேப்டன் விஜயகாந்த் படத்தை இதோட விட்டாரா? அதான் கிடையாது. தமிழ்ச்செல்வன் படத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு அதிகாரிகள், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன்லாம் இவ்வளோ டீசெண்டாக இருக்கும். அதை ஒரு லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு இவர் ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. சரி, இதோட விட்டுட்டாரு, நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக என் தலைவன் தென்னவன் படம் இருக்கு இல்லையா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராக உள்ளே வருவார். ஒரு 5 ரூல்ஸ் போடுவார். அந்த 5 ரூல்ஸில் அவர் படுற கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதாவது எதாவது விட்டு தள்ளுங்க. இந்த இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, இதுக்கு எடுத்தாரு பாருங்க ஒரு சீனு. பேரரசுன்னு கேப்டன் டேரக்டர் பேரரசு கிடையாது, விஜயகாந்த் நடித்த பேரரசு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் இருக்கிற அந்த பிரகாஷ்ராஜ் போர்ஷன்லாம் எடுத்து உல்ட்டா பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் இது சங்கர் படத்துலையும் சேரல, விஜயகாந்த் படத்துலையும் சேரல, தெலுங்கு படத்துலையும் சேரல, தமிழ் படத்துலையும் சேரல. இது என்ன படம்னே தெரியல. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்தில் மெயினாக சங்கர் டேக்லைன் போட்டது என்ன தெரியுமா, பணமில்லா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பணமில்லா அரசியல் இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த படத்தோட கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல விஷயம். பணமில்லா அரசியல் தேவைன்றதுக்காக நீங்கள் இம்பிட்டு பணத்தை செலவு பண்ணுமா சங்கர் சார்? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.